ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிளகு சாம்பார் எப்படி பண்ணுறது தாங்க. சூப்பரான மிளகு சாம்பார் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் மிளகு 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மிளகாய் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, பூண்டை சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதையுமே எல்லாம் கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து வதங்கி வரட்டும். மிக்ஸ் பண்ணி விடல. கொஞ்சம் நல்லா லைட்டாக வதங்கின உடனே இதுக்கு நம்ம தேவையான அளவு சால்ட் அண்ட் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட். ஓகே, இதில் லெமன் சைஸு புளி நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கொதி வரட்டுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். லைட்டாக கொதி வந்தோடனே இதில் 100 கிராம் அளவு நான் இதில் பருப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துக்கிறேன். எனக்கு குழம்புக்கு தேவையான அளவு நாம் இதில் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி வச்சிடுறேங்க. நான் இதில் ஒரு 2 விசில்ஸ் வரட்டும், வெயிட் பண்ணலாம். ஓகேங்க, இப்போ 2 விசில்ஸ் வந்தாச்சு. இப்போ நான் இதில் இறக்கி வச்சுக்கிறேன். கூல் ஆகட்டும், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் இதை ஒரு கல்சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட கல்சட்டி இல்லைன்னா நீங்கள் பிளெண்டர்லேயே கூட இதை கடைஞ்சிக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மத்து வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், மசிச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு மத்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன், மசிச்சு எடுத்துக்கிறேன். மசிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் எல்லாமே நல்லா மசிச்சுக்கணும். அப்போ தான் சாம்பாரில் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், இதை நான் ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இதில் வரமிளகாய், பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம், வரமிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் வடகமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் எல்லாத்தையும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான கமகமன்னு வாசமான மிளகு சாம்பார் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.